நம்ம இயேசு கிறிஸ்துவ போல மாற முடியுமா, வாழ முடியுமா? இந்த வீடியோல அதை பார்க்கலாமா? இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மிஸ்பா குளோபல் மூவ்மெண்ட் சேனல் வழியா உங்களை சந்திக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. பேதுரு கடல் மேல நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தை பார்த்தா கடல் மேல யாருனால் நிக்க முடியும்னா தேவனால மட்டும்தான். இயேசு கிறிஸ்து தான் தேவன். அதனாலதான் அவருக்கு காற்றும் கடலும் அண்ட சராசரங்களும் அடிபடிஞ்சிருக்கு. அவர் கடல் மேல ஆளுகை செலுத்தி நிற்கவும் முடிஞ்சதுக்கான காரணம் அவர் தெய்வம். இந்த தன்மை எப்படி பேதுருக்குள்ள வந்துச்சு? ஆண்டவர் கடல் மேல நடந்து வரதை பார்த்த பேதுரு, நீங்க தான் இயேசுனா நானும் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டான். அப்போ ஆண்டவர் நீ நடந்து வான்னு சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சு அவருடைய முகத்தையே பார்த்து அவன் நடந்தான். அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிச்சு நடந்ததுனால தெய்வத்தன்மை அவனுக்குள்ளேயே வந்துச்சு. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து எப்படி கடல் மேல ஆளுகை செஞ்சு நடந்து வந்தாரோ அதே போல பேதுருவும் இயேசு கிறிஸ்துவ போல நடந்து கடல் மேல ஆளுகை செஞ்சான். அவன் எப்போ சூழ்நிலையும் காற்றையும் பிரச்சனையும் பார்த்து பயந்தானோ அப்போ முழுக்க ஆரம்பிச்சான். அப்போ ஆண்டவர் கரத்தை பிடிச்சு தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து படகுக்கு நடந்து வந்தாங்க. இயேசு கிறிஸ்து கரத்தை பிடிச்சு தூக்குன நேரத்துல இருந்து அவர் அருகாமையிலேயே பேதுரை வச்சுக்கிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட அருகாமையிலேயே இருந்த பேதுரு தொடர்ந்து ஸ்ட்ராங்கா கடல் மேல நடந்தான். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவோட முகத்தையே பார்த்து அவர் வார்த்தையை விசுவாசிச்சு நம்ம முன்னேறி அவர் அருகாமையில இருந்தோம்னா நம்மளும் இயேசு கிறிஸ்துவ போல மாற முடியும். இயேசு கிறிஸ்துவோட தன்மையை அடைஞ்சு வல்லமை அடைஞ்சு இயேசு கிறிஸ்துவ போல வாழவும் முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.